வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வந்து ஃபோட்டோ போஸ்ட். அதாவது நம்ம படம் எடுக்கும்போது வெளிச்சம் வந்து குறைவாக இருந்தால் அந்த படம் வந்து தெளிவற்று தரம் குறைவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெளிவற்ற படங்களை ஃபோட்டோஷாப் துணை இல்லாமல் நம்ம எப்படி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப திருத்தி அமைக்கிறது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோ போஸ்ட் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்பொழுது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் கூகுள் குரோமில் உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து ஏபிள்சாஃப்ட் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் வரும். இதில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ போஸ்ட் AppleSoft.net அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம AppleSoft அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பை ஃபார், அதாவது பை நவ் ஃபார்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று டவுன்லோட் ட்ரையல் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு $10 வந்து கொடுத்து தான் நம்ம உள்ளே இது பண்ணணும். இந்த ட்ரையல் வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இப்போ இந்த ட்ரையல் வெர்ஷனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா ஃபோட்டோ போஸ்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ போஸ்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள், இதில் வந்து அப்கிரேட் டு ஃபுல் வெர்ஷன் நவ் ஃபார் ஒன்லி $10 இருக்குது. இதை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள், நோ தேங்க்ஸ், ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஏ ஃபுல் வெர்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு விண்டோ இருக்கும். ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று ப்ரீவியூ ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் விண்டோ பற்றியெல்லாம் இங்கே வரும். அதனுடைய ப்ரீவியூ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவில் காட்டும். இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்டிமைசேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய ஆப்டிமைசேஷனை இங்கே மாற்றி அமைச்சிக்கலாம். அதேமாதிரி ஆட்டோ கலரை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த இருக்குது பாருங்கள், ஓப்பன் ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் இதிலேருந்து ஒரு ஃபோட்டோ இதை எடுத்துக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ண ஃபோட்டோ, ஒரிஜினல் ஃபோட்டோ இங்கே இருக்குது. ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து சேஞ்ச் ஆகி, அதாவது இந்த ஃபோட்டோ போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப் இந்த ஃபோட்டோவை மாடிஃபிகேஷன் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரியும். அதே சமயம் இங்கே ப்ரிவியூவில் பாருங்கள், இங்கே வந்து அந்த டார்க்கு நமக்கு மாறி கிளியராக இருக்கும். அதே மாதிரி மற்ற இடமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கும் நமக்கு சேஞ்சஸ் தெரியுது. இப்போ இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது வந்து நமக்கு நல்லா தெளிவாக இந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எடிட்டில் போய்ட்டு இதை ரொட்டேட் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த பிக்சரை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுன்னா பிக்சர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடைய சைஸ் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி எடிட்டில் வந்து ரொட்டேட் லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவை லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி காமிக்கும். அதே ரைட்டு கொடுத்தோம்னா ரைட்டில் நமக்கு டர்ன் பண்ணி காமிக்கும். அதே இந்த எக்ஸ்ட்ரா இதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா சாஃப்ட்வேர் மேக்ஸிமைசர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கலாம், அல்லது ஆப்பில் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஆக்டிவேட் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ஷனில் வச்சுக்கலாம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோங்க. இந்த அவுட்புட் ஃபார்மெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன வேணும், பிஎம்பி ஃபார்மெட்டா, பிஎன்சியா, ஜிஐஎஃப்ஆ, ஜேபிசியா, எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூஸ் சோர்ஸ் டைரக்டரி ஆஸ் அவுட்புட் டைரக்டரி, அதாவது நீங்கள் சோர்ஸ் டைரக்டரியே அவுட்புட் டைரக்டரியை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை நீங்கள் செலெக்ஷனில் வச்சுக்கலாம். குவாலிட்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 100% வேணும்னா இங்கே இதை ஃபுல்லாக கொண்டாந்து கொடுத்துட்டு இப்போ பேக் போங்க. இப்போ மாடிஃபிகேஷன் பண்ண பிக்சர் இங்கே இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்பில் போய்ட்டு வியூ ஹெல்ப் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், அல்லது கீபோர்ட்லேருந்து F1 ப்ரெஸ் பண்ணியும் ஹெல்ப் மெனுவே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாருங்கள், சேவஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிக்சருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோங்க.
நான் இங்கே பிக்சர் நியூன்னு நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே சேவை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாடிஃபிகேஷன் பண்ணால், அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட படமானது நமக்கு இப்போ இங்கே சேவ் செய்யப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் ஃபைலில் போய்ட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான் நேர்களே. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோக்களை வேணால் நீங்கள் கொண்டாந்து நீங்கள் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையல் வெர்ஷன் இது 1 மந்த் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்மளுக்கு ஃபுல்லாக தேவை அப்படின்னா நமக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் போய்ட்டு நீங்கள் அதையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகே நேர்களே, இந்த வீடியோ இதோடு நிறைய பெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.